Alhamdulillah. Alhamdulillahi wa kafa wa salamun ala ibadihi alladhina istafa. Amma ba'd. قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் திருப்பெயரை கொண்டு துவக்குகின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, இந்த அருமையான நாளிலே முதலிலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஈத் முபாரக் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை பெரியோர்களே, ரமஸான் என்கின்ற ஒரு மகத்தான நிகழ்ச்சியை கடந்து நாம் முன்னிலையே நிற்கிறோம். ரமஸான் என்று சொல்லுவது ஒரு மாதம் அல்ல, மாறாக அது ஒரு நிகழ்ச்சி. ரமஸான் என்பது ஒரு வரலாறு, ரமஸான் என்பது ஒரு புரட்சி. நாம் நினைத்து கொண்டிருக்கும் அது ஒரு மாதம். ஆனால் அரபியிலே ரமஸ் என்று சொன்னால் எரித்தல் என்று பொருள். மனிதனுடைய உள்ளம் ஒரு ஆண்டு முழுவதும் பாவத்தினுடைய சுமையினாலே அழுக்கேறி போய் கிடக்கிறது. துனியாவினுடைய ஆசை அவனுடைய உள்ளத்திலே மெருகேறி கிடக்கிறது. அவனுடைய உள்ளம் தக்வாவிலே இருந்து விலகி போயிருக்கிறது. அல்லாஹ்வுடைய எண்ணம் அவனுடைய உள்ளத்திலே இருந்து விடை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஷைத்தானுடைய ஆட்சி அந்த உள்ளத்தின் மேலே பூரண சுதந்திரத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடியானை அல்லாஹ் தஆலா தன் பக்கமாக திருப்ப விரும்புகிறான். அதற்கு ஒரே வழி அவனுடைய உள்ளத்திலிருந்து துனியாவினுடைய ஆசையை எடுத்து விடுவதுதான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருவுளமானார்கள், மனிதன் வழி தவறுவதற்கு காரணங்கள் 2 என்று சொன்னார். மனிதன் வழி தவறி போவதற்கு 2 காரணங்கள் உண்டு. ஒன்று ஹுப்பு துனியா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆசை. மனிதன் வழி தவறுக்கு முதல் காரணம் உலகத்தின் மேலே இருக்கக்கூடிய ஆசை. இரண்டாவது வ கராஹியத்துல் மௌத், மௌத்தின் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு. எனவே எப்போ மனிதனுடைய உள்ளத்திலே உலகம் ஆக்கிரமித்துக் கொள்ளுகிறதோ அவனுக்கு இலாஹ்வின் பக்கமாக, தன்னை படைத்த ஹாலிக்கின் பக்கமாக அவனுடைய மனம் போக மறுக்கிறது. எனவேதான் அந்த மனதை அல்லாஹு தஆலா நோன்பு என்கின்ற நெருப்பிலே போட்டு புடம்போடுகிறான். அந்த நெருப்பு அவனுடைய உள்ளத்தின் மேலே படிந்திருக்கக்கூடிய அந்த உலகத்தினுடைய ஆசை என்ற அழுக்கை எரித்து அகற்றுகிறது. அதற்காக செய்யப்பட்ட அந்த ஏற்பாட்டிற்குத்தான் அல்லாஹு தஆலா ரமஸான் என்று பெயர் வைத்தான். உள்ளத்தினுடைய அழுக்கை ரமஸு செய்கிறது, அதாவது உள்ளத்தினுடைய அழுக்கை எரித்து அகற்றுகிறது. எனவேதான் அதை ரமஸான் என்று சொன்னார். அருமை பெரியோர்களே, துனியா இருக்கிறதே மிகப்பெரிய துரோகம் கொடுக்கக்கூடியது. துனியாவுடைய ஆசை இருக்கிறதே உங்களை அனைத்திலே இருந்தும் விலகி வைக்கவிடும். நபியினுடைய சுகபத்திலே இருந்தே ஒருவனை விலக்கி இருக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சிஷ்யனோடு நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துக்கு பயணம் போயிருக்கிறார்கள். யார்? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். கூட அவருடைய ஒரு சிஷ்யன் இருக்கிறான், ஒரு சஹாபி இருக்கிறான். இவர்களுக்கு வழியிலே பசித்தால் சாப்பிட வேண்டும் என்பதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 3 ரொட்டிகள் தயாரித்து அந்த சிஷ்ய தினத்திலே கொடுத்திருக்கிறார். கொஞ்ச தூரம் பயணம் போகிறார்கள், பசி அடிக்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உணவு பொட்டலத்தை அவித்து தான் ஒரு ரொட்டி சாப்பிடுகிறார்கள். அந்த சிஷ்யனுக்கும் ஒரு ரொட்டியை கொடுக்கிறார்கள். இன்னொன்றை வைத்துக்கொள், இன்னும் சில நேரம் போனால் மீண்டும் உணவு கிடைக்கவில்லை என்றால் இது பயன்படும் என்று அவனிடத்திலே கொடுக்கிறார். கொஞ்சம் தூரம் போகும்பொழுது அந்த சிஷ்யன் ரொம்ப இளைஞன், அவனுக்கு இன்னும் கொஞ்சம் பசி ஜாஸ்தியா இருக்கு. என்ன செய்தான்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேட்காமையே அந்த ரொட்டியை சாப்பிட்டுட்டான். பயணம் தொடர்ந்தது. ஒரு இடத்துல போனார்கள், ரொம்ப பசி, கண்ணெல்லாம் இருட்டுகின்ற நிலைமை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அந்த ரொட்டி இருந்தது, அதை எடுத்து சாப்பிடலாம். அவன் என்ன பண்றான்? ரொம்ப சீரியஸா பொட்டலத்தை வெளியில எடுத்தான், பிரிச்சு காட்டினான், உள்ள ஒண்ணுமே இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டாங்க, எங்கே இன்னும் ஒரு ரொட்டி கொடுத்துருந்தேன், அது எங்கே? அவனுக்கு தான் நமக்கெல்லாம் கை வந்த கலையாச்சே. அவன் என்ன சொன்னா? எனக்கு தெரியாது. நம்ம சொல்லிடுறோம்ல, மஜே மாலம் நீ. அதே பதில் அவனு சொன்னா, ஹஜரத் எனக்கு தெரியாது, நீங்க வைக்கும் போது வச்சங்க, நீங்க தானே வச்சங்க, பொட்டலம் வயசாட்னா ஹா பொட்டலம் வயசாச்சு, फिर रोटी कहाँ जाएंगी, मुझे मालूम, எனக்கு தெரியாது. சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொஞ்சம் தூரம் போனார். ஒரு குஷ்டரோகி வந்தான். அவனின் மேலே தன்னுடைய கையை வைத்தார்கள். கையை வைத்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கிருபையாலே சொஸ்தமாய்விடு. அவனுடைய குஷ்டரோகம் நல்லாச்சு.
உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், பார்த்தியா எவ்வளவு பெரிய நியாமத்தை அல்லாஹு தஆலா என்னுடைய கையில கொடுத்திருக்கிறான். நீ வெறும் ரொட்டி தொண்டுக்கு ஆசைப்படுகிறாயே, இதெல்லாம் உனக்கு கிடைக்கும். சொல்லு, யார் சாப்பிட்டாங்க ரொட்டி? எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க. தூரம் போரிட்டே இருக்கும்போது ஒரு மௌத்தாவை கொண்டு போனார்கள், சவம் ஒன்று கொண்டு போனார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அருகிலே போனார்கள், தன்னுடைய கையை வைத்தார்கள். ஹும் பிஇஸ்னில்லாஹ், அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி எந்திரின்றது. அந்த மனிதன் எழுந்து விட்டான். அப்ப கேட்டாங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், பார்த்தியா இறந்தவனை எழுப்புகின்ற அளவுக்கு கூட அல்லாஹ் என் மேல ரஹ்மத்து செய்கிறான். நான் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தா இறந்தவன் கூட எழுந்து விடுகிறான். அவ்வளோ பெரிய பாக்கியம், உனக்கும் அது கிடைக்கும். சொல்லு, ரொட்டியை யார் சாப்பிட்டாங்க? எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் தூரம் போறாங்க. போனா ஒரு இடத்துல கொஞ்சம் மண்ணு சிறுவர்கள் விளையாடி விட்டு மண்ணை குவித்து வைத்திருந்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அது மேல கை வச்சாங்க. கை வச்சுட்டு கையை எடுத்த உடனே பூரா தங்கமாயிடுச்சு. தங்கமான உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும் பேசல. அது 3 பங்கா போட்டாங்க. அந்த குவியல் இருந்ததே அது 3 பங்கா போட்டாங்க. இவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். 3 பங்கு போட்ட உடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இப்போ பங்கு சரியா போச்சு. எப்படி ஹஜ்ரத்? நான் ஒன்று நீங்க ஒன்று, 2 தானே பங்காச்சுன்னு. அப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஒரு பங்கு எனக்கு, ஒரு பங்கு உனக்கு, 3வது ரொட்டி தின்னாம பாரு, அவனுக்கு அந்த பங்குன்னு. அப்ப இவன் சொன்னா, ஹஜ்ரத் அந்த ரொட்டி நான் தான் சாப்பிட்டேன். ஏனென்றால் உலகத்தினுடைய ஆசை இவனுக்கு, துனியா ஆகிரத்தை காட்டினாங்க. அப்ப கிடைக்கல, அப்ப சொல்லல. துனியாவை பார்த்த உடனே சொன்னா, ஹஜ்ரத் நான் தான் சாப்பிட்டேன். அப்ப சொன்னாங்க, ஹஜ்ரத் அப்படியா, சரி துனியாவின் மேலதான் உனக்கு ஆசை இருக்கு, இந்த துனியாவை பூரா வச்சுக்கோ. இந்த துனியா உனக்கு எவ்வளவு பயன்படுகிறது பார்க்கலாம். என்னுடைய சொஹபத் உனக்கு வேண்டாம், நான் போறேன். போயிட்டாங்க. இவன் உட்காந்துட்டு ரொம்ப சந்தோஷமா, ஆஹா ஈசா அலைஹிஸ்ஸலாம் போயிட்டா, நமக்கு என்ன போச்சு பாரு, எவ்வளவு கிடைச்சு, நம்ம இன்னைக்கு சந்தோஷப்படுறோம் இல்லையா? क्या भाई क्या जाको 5 वक्त नमाज पढ़ लो, क्या कमा रहा देख, मैं नमाज छोड़ के यहाँ बैठ जाऊं दुकान में, कितनी दौलत आई है देख, சொல்றோம் இல்லையா? இருமாப்பு இன்னைக்கு தெரியும். இன்னைக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கான், அதையும் கொடுத்துதான் சோதிக்கிறான் அல்லாஹ் தஆலா. வரனபுலுவன்னகும் பிஷையின் மினல் கௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத், உங்களை ஒவ்வொரு விதத்திலையும் அல்லாஹ் தஆலா சோதிப்பான். அப்ப அவனுக்கு அந்த துயல் கிடைச்ச உடனே ரொம்ப சந்தோஷமா, நான் பெரிய புத்திசாலித்தனமான வேலை செஞ்சுட்டேன். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சொஹபத்தை விட்டு விட்டு அந்த ரொட்டி சாப்பிட்டது எவ்வளவு நல்லதா போச்சு பாரு, எவ்வளவு கிடைச்சிருச்சு எனக்கு வைத்து கொண்டு பார்த்துட்டு இருந்தான். அப்போ குதிரையில 3 பேர் வந்தாங்க, கொள்ளைக்காரர் வந்து இவனை சூழ்ந்து கொண்டாங்க. கிடைச்சிருக்கு துனியா, இவன்ட்ட எடுத்துட்டு போக முடியல, அதுக்குள்ளார 3 பேர் வந்துச்சு. சூழ்ந்துகிட்டு இவனை, இதை கொடுக்குறியா இல்ல இதுக்கு பதில் சொல்றியா, கத்திய காட்டினான். உடனே என்ன சொன்னா, எடுத்து இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின துனியா டக்குன்னு அவன் கையில இருந்து போகுது, பரவாயில்ல எடுத்துங்க. இப்போ அவர்கள் பார்த்தார்கள், ரொம்ப தூரமா எங்கெங்கயோ போய் எல்லா வீட்லயும் அன்னைக்கு எல்லாம் விளக்கு வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். அதனால இவனுக்கு ஒன்றும் போனி ஆகலை. அதனால ரொம்ப சலிச்சு போய் வந்திருக்காங்க. இவ்வளவு கிடைச்ச உடனே என்ன ஆச்சு, அவன் வந்து ஒருத்தன் சொன்னா, இவ்வளவு பெருசு நமக்கு கிடைச்சிருக்கு, டிஃபன் சாப்பிட்டு போயிடலாமே. அப்போ திருடன் தானே, அவனுக்கு புத்தி இருக்குமில்ல, அவன் ஒருத்தன் இன்னொருத்தன் நம்ப மாட்டான். உடனே சொன்னான், டேய் எங்களை ஏமாத்திட்டு போறதுக்கு நீ இந்த மாதிரி ஒரு ஐடியா போடுறியா? டிஃபன் யார் போய் வாங்கிட்டு வருது? டபாரி இவன் தான் இருக்கிறானே, இவனையே போய் டிஃபன் வாங்கிட்டு வர சொல்லலாம். அவன் சொன்னா, அவன் தான் உயிருக்கே பயந்துட்டு இங்க உட்கார்ந்து இருக்கிறான், அவனை போய் டிஃபன் வாங்கிட்டு வர சொன்னா அவன் வருவானா? ஓடி போயிடுவான். அப்போ ஒருத்தன் சொன்னா, அப்ப நம்ம ஒருத்தன் போலாம். ஒருத்தன், நீங்க 2 பேர் அடிச்சுட்டு போலான்னு பாக்குறாங்களா? பார்த்தான், என் ஃப்ரெண்டு யார் இதுல, வேற இவர் தான் என் ஃப்ரெண்டு. அப்ப நீயும் இவரும் இரு, நானும் இவனும் போய் வாங்கிட்டு வரோம். போறாங்க டவுன், போய் டிஃபன் வாங்கிட்டு வர்றாங்க. அப்போ அவங்க 2 பேருக்கும் ஒரு உடன்படிக்கை வந்துருச்சு. அவங்க சொன்னா, பாரா எப்படி இருந்தாலும் அங்கே போனா 3 பங்கு போட்டுருவான், நம்ம போனோம்னா அவங்க 2 பேரும் எப்படியோ முடிச்சிட்டோம்னா 2 பங்கு போட்டு ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம், என்ன சொல்ற? நம்மால் சொன்னா, ஹா பௌத் அச்சி பாத். என்ன பண்றான், அங்கேயே பக்கத்து கடையில கொஞ்சோண்டு பாலிடால் வாங்கினான், அந்த ரொட்டியில கலந்தான், எடுத்து 2 பேரும் கிளம்புறாங்க, கொண்டு போய் கொடுத்துடலாம். அதுக்குள்ள அவங்க 2 பேரும் மஷ்வரா பண்ணி வச்சிருக்கிறான். அவன் வர்றான், 3 பங்கு ஆகி போயிடும், நம்ம 2 பேரும் எடுத்துக்கிட்டா 2 பங்குல முடிஞ்சு போயிடும், இல்லை என்ன பண்றதுன்னு. அவன் வரும்போது அவன் வந்து உட்காரதுக்கு முன்னால 2 பேர் 2 கத்தி எடுப்பான், 2 பேரும் குத்தி விடுவான். இவன் இங்க மஷ்வரா பண்ணி வச்சிருக்கிறான், அவன் அங்க மஷ்வரா பண்ணி வச்சான். 2 பேரும் வந்தாங்க. வந்த உடனே இவங்க சடனா எந்திரிச்ச உடனே இவன் ஒரு குத்து அவனை குத்துனா, அவன் ஒரு குத்து அவனை குத்துனா, 2 பேரும் கீழே வந்துட்டாங்க. உடனே இவன் சொன்னான், அப்பா பலா முசீபத் ஃபனா ஹோகி, சலோ பே அப்பா அச்சா தசல்லி சே நாஷ்டா கர் லியே ஜா. 2 பேரும் உட்காந்தாங்க, தசல்லியா நாஷ்டா பண்ணாங்க, நீட்டி அங்கேயே படுத்துட்டாங்க. குவியல் எங்க இருக்குது? அங்கேயே இருக்கு. இதுதாங்க துனியா. அந்த குவியல் இருக்குது, இதுதான் துனியா.
யார் யார் தன்னை நெருங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் துரோகம் செஞ்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்குது இல்லையா? இதுதான் துனியா. அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இதை நம்பாதே. அல்லாஹ் சொல்லுகிறான் துனியாவை பார்த்து, யார் உன்மேல ஆசை, யார் உன்னை வெறுக்கிறானோ, யார் உன்னை காலால எட்டி உதைக்கிறானோ அவனுக்கு நீ பணிவிடை செய். துனியாவுக்கு அல்லாஹ் சொல்லி அனுப்பிச்சிருக்கான். என்ன? துனியாவை படைத்த உடனே அல்லாஹ் துனியாவுக்கு என்ன சொன்னா தெரியுங்களா? யார் உன்னை காலால எட்டி உதைக்கிறானோ அவனுக்கு நீ பணிவிடை செய். யார் உன்னை வேண்டும் என்று உன்கிட்ட வர்றானோ அவங்கிட்ட எவ்வளவு வேலை வேணுமோ வாங்கிச்சோம். இப்ப நம்ம என்ன, துனியா வேணும்னு அலையிறதுனாலே துனியா நம்ம கிட்ட வேலை வாங்கிக்க, எவ்வளவு வேலை வேணுமோ வாங்கிக்க. 24 hours வேலை செஞ்சா பத்த மாட்டேன்னு, ஏங்க தொழுகைக்கு வர மாட்டேங்கன்னு கேட்டா, काम भाई हम 24 घंटे थे बस नहीं आएंगे, क्या व्यापार करती वो सब कब देखते सब है, व्यापार பார்த்துக்கிட்டே खबर வரைக்கும் போயிடுவியா? ஆகவே அந்த ஆசை இருக்கிறதே அதை ஓரளவுக்கு அழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சாப்பாடு இருக்கும் சாப்பிடாதே, உன்னுடைய மனைவி இருப்பாள் நெருங்காதே, தண்ணி இருக்குது குடிக்காதே என்று சொல்லி துனியாவை விடுவதற்காக, துனியாவிலிருந்து விடுபடுவதற்காக அல்லாஹு தாலா ஒரு பயிற்சி கொடுத்தானே, அதுதான் இந்த ரமதானுடைய மாதம். இந்த ட்ரைனிங் தான், இந்த 30 நாட்கள் அல்லாஹு தாலா துனியாவை எப்படி காலால எட்டி உதைக்கிறது என்று ட்ரைனிங். அருமை பெரியோர்களே, சஹாபா பெருமக்கள் துனியாவை காலால எட்டி உதைச்சாங்க. ஆனா ரோமானிய பேரரசு அவர் காலடியில போய் விழுந்தது. இன்றைக்கு நம்ம துனியாவை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், அல்லாஹு தாலா எல்லாருடைய காலடியிலும் போட்டு மிதிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய நிலைமை என்ன? உலகத்தில் இருக்கக்கூடிய மிக கேவலமான சக்திகளுக்கு முன்னாலே எல்லாம் நம்ம தலை குனிக்க வைக்கிறான்னா என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய அந்த மஹப்பத் இந்த உள்ளத்தில இருந்து போய்விட்டது, துனியாவுடைய மஹப்பத் உள்ளத்துக்குள்ளே வந்து விட்டது. துனியாவின் மேற்காக எது வேண்டுமானாலும் செய்வதற்கு சித்தமாக இருக்கிறோம். ஆனா தீனுக்காக எதையும் செய்வதற்கு தயாரா இல்லை. ஆகிரத்து நம்ம கண்ணை விட்டு போய்விட்டது, துனியா நம்ம கண் முன்னால நிக்குது. நான் ஒரு நாள் நோன்பு வச்சுட்டா என்னுடைய வேலையில என்ன பண்ண முடியும்? துனியா போயிடுமே, கஷ்டப்படுகிறோம். ஆகவே அல்லாஹ் இதிலே நமக்கு பயிற்சி அளித்து காட்டுகிறான், நீ துனியாவை விட்டு பார், அப்போ உனக்கு அதனுடைய மசா தெரியும். நிழலுடைய அருமை வெயில்ல இருந்தவனுக்கு தான் தெரியும். ஆகவே பட்டினியை உணர்ந்து பாருங்கள். அந்த பட்டினியை உணர்ந்து பார்த்து இந்த சமுதாய பொறுப்பு இருக்கிறது. நம்ம சொல்றோம் இது ரமஜான் பண்டிகை, ரம்ஜான் கா குத்பா, 2 ஈத் நமக்கு அல்லாஹ் கொடுத்தான். 2க்கும் தப்பான பேர் தான் வச்சு தடுமாறிட்டு இருக்கும். ஒன்னுடைய பேரு ஈதுல் ஃபித்ர், இந்த பண்டிகை பேர் என்னங்க? ஈதுல் ஃபித்ர். நம்ம என்ன சொன்னோம்? ரம்ஜான் கா குத்பா. அது என்ன? திங்கிறதுல தான் நமக்கு. அது என்ன ஆச்சு? பக்ரீ கா குத்பா. நமக்கு குத்பாவே இல்லை, அது பக்ரீக்கு, இது ரம்ஜானுக்கு. உனக்கு எதியா குத்பா இல்லை. அதுக்கு இதுக்கு பேர் ஈதுல் ஃபித்ர், ஈகை திருநாள், உன்னுடையதை கொடுத்து மகிழக்கூடிய நாள், சமுதாய பொறுப்பை நிறைவேற்றுகின்ற நாள். அது ஈதுல் அதுஹா, தியாகத்தை நிறைவூட்டக்கூடிய நாள். அது தியாகத்தை நினைவூட்டக்கூடிய நாள். இது உன்னுடைய ஈகையை காட்டக்கூடிய நாள். நம்ம என்ன பண்ணிட்டோம்? இது சேவியாங்கா குத்பா, அது பக்ரியாங்கா குத்பா. இதுல சேவியான் தின்னுபிடு பாருங்க எவ்வளவு, அதுக்கு பெரிய மசாலா வச்சிருக்காங்க தெரியுமா? திடீர்னு பாருங்கன்னா ஒரு நோன்பு கூட வச்சிருக்க மாட்டான். 27ஆம் தேதி மேல பார்த்தாங்கன்னா இப்படி சாணி எடுத்து தெரியும் 2 கிலோ காஜிய மெஹந்தி. இவன் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பெண்களை போல் அலங்காரம் ஆண்கள் செய்ய வேண்டாம். கேட்பாங்க, மெஹந்தி லகானா நீங்க இருக்கும் ஐக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பெண்களை போல் ஆண்கள் அலங்காரம் செய்ய வேண்டாம். மருதாணி யாருங்க வச்சு அழகுபடுத்துறது? பெண். அந்த மஸ்லாவினுடைய அடிப்படை, அந்த ஹதீஸினுடைய அடிப்படையில ஆண் வைக்க கூடாது. ஆனா இவன் வச்சுட்டு இருப்பான், சாணி மாதிரி இப்படியே எடுத்துட்டு வரும், சுத்திட்டு இருப்பான். मेहंदी लगाया गाय को परसों सेवियां खाना नहीं தொழுகைக்கு போணுமே அது கூட இல்ல. அது சொல்றதுதான் சொல்றான், நாளைக்கு இத்தனை நாள் இல்லாம வருஷத்துக்கு ஒரு தடவை நான் இப்பதான் தொழுகைக்கு போக போறேன் அன்னைக்கு. அப்போ போய் அல்லாஹு அக்பர் என்று கையை தூக்கி காட்டும் போது கை அசிங்கமா இருந்தா நல்லா இருக்காது, அதனால நான் மெஹந்தி வச்சிருக்கேன்னு சொன்னாவது அல்லாஹ் சரி பரவாயில்லப்பா என்னுடைய இபாதத்துக்காக அவன் ஏற்பாடு செஞ்சிருக்கிறான்னா அல்லாஹ் சந்தோஷப்பட்டுவான். அந்த சான்ஸும் விட மாட்டேன்றான் அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் எந்த விதத்திலையும் சந்தோஷப்பட கூடாது இவனை பார்த்து, அதுல ரொம்ப பாவம். அல்லாஹ் எந்த விதத்திலையும் என்னை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. அல்லாஹ் எப்பவும் என்னை பார்த்து முறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி ஒரு ஏற்பாடை ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் பண்ணி வச்சோம். ஆக இது என்னங்க? சேவியாங் கானே கா குர்பா, அது என்ன? தவாபாங் கானே கா குர்பா, ஹிசாஹத். இது எப்பவும் உணர்வு. ஆனா இது என்னங்க? ஈதுல் ஃபித்ர், ஈகை திருநாள்.
அருமை பெரியோர்களே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிக அருமையான பயிற்சியை கொடுத்தார்கள். இந்த ஃபித்ரா கொடுப்பதற்கு உகந்த நேரம் என்று சொல்வது இன்றைக்கு சுபுஹ் சாதிக், சுபுனுடைய தொழுகைக்கு பின்னாலே ஈது தொழுகைக்குள்ளே அந்த ஃபித்ராவை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், உன்னோடு சகோதர முஸ்லீமும் இன்றைக்கு சந்தோஷமா இருக்கும். உன்னுடைய சகோதரனிடத்திலே உனக்கு ஒரு பொறுப்பு உண்டு. இந்த சமுதாயம் இருக்கிறதே, ஒரு முஸ்லிம் தனியானவன் அல்ல. ஒரு முஸ்லிம் என்பவன் ஒரு சமுதாயம், ஒரு முஸ்லிம் என்பவன் ஒரு வரலாறு, ஒரு முஸ்லிம் என்பவன் ஒரு இயக்கம். அவன் எழுந்தாலும் ஒன்றாக எழுந்தான், விழுந்தாலும் ஒன்றாகவே விடுவான். அது முஸ்லிமினுடையது. அதற்காகத்தான் மற்ற எங்கே வேணாலும் பாருங்க, அவங்க சாப்பிட்றது, அவங்க இது பண்றது, அவங்க பாடுறது, அவங்க டெக்கரேஷன் பண்றது, அதுதான் இருப்பான். ஆனா நீங்க இதுல பாருங்க, இப்ப பார்த்தா ஈதுல் ஃபித்ர்ல ஃபித்ரா கொடுக்கணும், ஈது ஜுஹாவில குர்பானி செய்தா மூன்றாக பிரித்து ஏழைக்கு கொடுக்க வேண்டும் ஒரு பங்கு சொந்தக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டும் ஒரு பங்கு நீ. அப்ப அங்கேயும் சமுதாய பொறுப்பைத்தான் இந்த சமுதாயத்துக்கு சொல்லி கொடுத்தார்கள். ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவனும் அந்த சமுதாயத்தினுடைய அங்கம். எனக்கு கையில அடிபட்டு விட்டது என்று சொன்னா கண்ணு சும்மா இருக்கிறது, கண்ணு தண்ணி விடுங்க, கைதான அடிபட்டது என்று சும்மா இருப்பதில்லை. கண்ணில் அடிபடுச்சுன்னா ஐயா அடிபட்டுருச்சா அப்படின்னு கை சந்தோஷப்படுறது, என்ன பண்ண கையை போய். இப்படி இந்த முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு மனிதனுடைய அங்கங்களை போன்றவர்கள். சமுதாயத்தில் இருக்கக்கூடியவன் ஒருவனுக்கு ஒரு துக்கம் என்றால் இந்த சமுதாயம் முழுவதும் அவனை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஃபித்ராவை கொண்டு வந்தார்கள். எவ்வளவு மகத்துவமான கருத்து, வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே அதை செய்தி காட்டினார்கள். அருமை பெரியோர்களே, ஒரு ஈதினுடைய நாள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈத்காவுக்கு போய்கொண்டிருக்கிறார்கள். போய்கொண்டிருக்கின்ற நேரத்திலே எல்லாரும் புது துணி போட்டிருக்காங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை தங்களுடைய கைகளிலே அணைத்தவர்களாக மஸ்ஜிதே நபவியை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு சாலையினுடைய ஓரமா ஒரு பையன் உட்கார்ந்துருக்கான், ஒரு சிறுவன் உட்கார்ந்துருக்கிறான். அழுக்கான துணி, பரட்ட தலை, சோகமா உட்கார்ந்து கண்களிலே கண்ணீர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பக்கமாக போகிறார்கள். அருள்மழையாக இந்த உலகத்துக்கு வந்தவர்கள், கருணை கடலாக இந்த உலகத்துக்கு வந்தவர்கள், விரோதிகளை கூட பகைக்காதவர்கள், அவர்களுக்காகவும் துவா செய்தவர்கள், ஹிந்தாவை மன்னித்தவர்கள், அபூஜஹலுக்கு கூட பத்துவா செய்யாதவர்கள். அப்படிப்பட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தை அழுகிறது என்றா பேசாம போயிடுவாங்களா? பக்கத்துல போனார்கள், போய் கேட்டாங்க, ஏன் தம்பி அழுது கொண்டிருக்கிறாய்? அப்போ அவங்க சொன்னா, அந்த பையன் சொன்னா, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் என்னை மிகப்பெரிய இடர்பாட்டுக்கு உள்ளாக்கி விட்டான். என்னுடைய தந்தையார் நடந்து முடிந்த பத்ர் யுத்தத்திலே கொல்லப்பட்டு விட்டார்கள். என்னுடைய தாய்க்கு வீட்டிலே ஒன்றுமே இல்லை. எல்லாரும் தாய் தந்தையர் இருக்கக்கூடியவர்கள், அவர்கள் வீட்டிலே சமையல் நடக்கிறது, அவர்கள் புது துணி போட்டிருக்கிறார்கள், அவருடைய தந்தையை கையை பிடித்தவர்களாக அவர்கள் மஸ்ஜிதே நபவிக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டமான வசமாக இந்த வயதிலே அல்லாஹு தாலா என்னை அனாதையாக்கி பார்ப்பதற்கு யாரும் இல்லாமல் நாதியற்றவனாக என்னை இந்த தெருவோரத்திலே விட்டு விட்டான் என்று சொன்ன நேரத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தை அப்படியே வாரி அணைத்து தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போனார்கள். வீட்டுக்கு கொண்டு போய் சொன்னார்கள், ஃபாத்திமாவே, உனக்கு 3வது மகனை கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொன்னார். ஃபாத்திமாவே, உனக்கு 3வதாக ஒரு மகனை கொண்டு வந்திருக்கிறேன், இந்த குழந்தைக்கு ஆடை அணிவித்து விடுங்கள். ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் யார்? காத்தூனே ஜன்னத், ஜன்னத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் தலைவியாகியவர். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றெடுத்த அருமை புதல்வி. அவருடைய அந்த கருணை அந்த அம்மையார் இடத்திலே இருந்தது. சரித்திரத்திலே சொல்லுகிறார்கள், தன்னுடைய வீட்டிலே இருந்ததிலே மிகச் சிறந்த ஆடையை எடுத்தார்கள். அந்த குழந்தையை குளிப்பாட்டி அவனுக்கு அத்தர் பூசி இந்த நல்ல ஆடையை அவனுக்கு கொடுத்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, தந்தையே, உங்களுடைய பேரனை அழைத்து கொண்டு போங்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குழந்தையை தன்னுடைய முதுகின் மேலே சுமந்தவர்களாக மஸ்ஜிதே நபவிக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நேரத்திலே எந்தெந்த குழந்தையெல்லாம் தந்தையோடு சந்தோஷமாக கைப்பிடித்து கொண்டு போயிருந்ததோ அந்த குழந்தை தந்தையினுடைய கையை விட்டு விட்டு சொன்னதுதான், ஆஹா,
என்னுடைய தந்தையும் மௌத்தாய் போயிருந்தா நானும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதுகிலே போயிருப்பேனே, அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டதே என்று அந்த குழந்தைகள் எல்லாம் யாருக்கு தாய் தந்தையர் இருந்தார்களோ அந்த குழந்தைகள் அழுதது. அப்படி அருளை சொல்லி காட்டியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், செய்து காட்டியவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உன்னுடைய அண்டை வீட்டுக்காரனுடைய வீட்டிலே அடுப்பு எரியவில்லை என்று சொன்னால் நீ மட்டும் சாப்பிட்டா நீ என்னை சேர்ந்தவன் அல்ல என்று சொன்னவர்கள். அப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டியவர்கள், நிலைநிறுத்தியவர்கள், செயலிலே காட்டியவர்கள். அந்த சுன்னத்து நிலைத்து இருக்க வேண்டும். என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்கள், என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய யதீம்கள், என்னுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனாதைகள் ஆதரவற்று போய்விடக்கூடாது. இந்த சமுதாயம் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யார் ஒருவன் ஈதுல் ஃபித்ருடைய நாளிலே ஃபித்ரா கொடுக்காமல் வருகிறானோ அவன் என்னுடைய முஸல்லாவின் பக்கமா வர வேண்டாம், என்னுடைய பள்ளிவாசலுக்கு அவன் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் யார் அனாதையின் மேலே ஆதரவு காட்டவில்லையோ அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை. யார் ஆதரவற்றவர்களுக்கு தன்னுடைய சொத்திலே இருந்து கொடுக்கவில்லையோ அவன் என்னை சேர்ந்தவன் இல்லை. அவனுடைய தொழுகை அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. ஆகவே அருமை பெரியோர்களே, இந்த நாளிலே நாம் செய்ய வேண்டிய மிக பெரிய கடமை நாம் செய்து சாப்பிடுவது அல்ல, நாம் செய்து புது துணிகள் போட்டுக் கொள்வதல்ல, நாம் சந்தோஷமாக இருப்பது அல்ல. மாறாக நம்முடைய சமுதாயத்திலே கீழ்நிலையில் இருக்கக்கூடிய ஏழைகள் இருக்கிறார்களே அவர்களுக்கும் கொடுத்து, நம்மால இயன்றதை கொடுத்து 10 பேர் ஃபித்ராவை கொடுத்தோமானால் 10-15 ரூபாய் கொடுத்தால் 150 ரூபாய் அந்த குடும்பத்துக்கும் ஆகிவிடும். ஒரு நிமிஷத்துக்கு யோசனை பண்ணி பாருங்க. என்னுடைய குடும்பத்திலே என்னுடைய குழந்தை நோன்பு வைத்திருக்கிறது. நோன்பு வைத்திருந்தா மதிய நேரம் ஆகிறது. அப்ப அந்த குழந்தையை பார்த்துட்டு எத்தனை தந்தையார்கள் சும்மா இருந்துங்க சொல்லுங்க பாப்பா. குழந்தையினுடைய முகத்தை பார்த்த உடனே சொல்லுவோம், வீட்லயாவது உங்களுடைய மனைவி இடத்துலயாவது கூப்பிட்டு சொல்லுவோம், குழந்தையினுடைய முகம் பாரு எப்படி வாடி போச்சு, பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. அப்போ அவனுக்கு இந்த கிஃப்டாருக்கு என்ன செய்யணும், இதை வாங்கிட்டு வந்து கொடுக்கணும், அதை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும், சொல்றோமா இல்லையா? அப்போ அல்லாஹ் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா உங்களுடைய குழந்தைக்கு கொடுங்க. ஆனால் அதே நேரத்தில் நினைச்சு பாருங்க, உங்களுடைய குழந்தைக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்க நீங்க இருக்க, உங்களுடைய குழந்தைக்கு இஃப்தாருடைய நேரத்தில் நீங்க கொடுத்து விடுவீர்கள், உங்ககிட்ட இருக்குது. அப்படி இருக்கும் போதே உங்களுடைய குழந்தை அல்லாஹுக்காக பட்டினி இருக்கும் போது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருந்தா ஒரு வீட்டிலே ஒன்றுமே இல்லை, சாயந்தரமும் கிடைக்காது, நாளைக்கும் கிடைக்காது அப்படின்னு இருக்கும்போது அந்த தாயிடத்திலே அந்த குழந்தை போய் அம்மா எனக்கு சோறு போடு என்று சொல்லும் போது அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளவு கஷ்டப்படும். ஒரு நிமிஷம் யோசனை பண்ணு. இதைத்தான் அல்லாஹ் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறான். நோன்பு இருந்து பட்டினியா இருப்பதில் ஒரு பிரயோஜனம் இல்லை. எதற்காக நோன்பு இருக்க சொன்னா பட்டினியை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து கொண்டு அந்த பட்டினி இருக்கிறார்களே அவர்களுக்கு ஆதரவு கொடுங்கள். அந்த ஆதரவு கொடுப்பதனுடைய முதல் கட்டம் தான் இந்த சதகத்துல் ஃபித்ரா. ஆக அருமை பெரியவர்களே, ஒவ்வொருவரும் யார் நிசாபுடைய மாலிக்காக இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பேரிலேயும் பாலிகாகாத ஆண் பெண் குழந்தைகளை வைத்திருக்கக்கூடிய, திருமணமான பெண் என்றால் அவளுடைய கணவன் கொடுக்க வேண்டும், திருமணம் ஆகாத பெண் குழந்தைகளுக்கு நாம பொறுப்பெடுக்க வேண்டும், சம்பாத்தியம் இல்லாத ஆண் குழந்தைகளுக்கு நீங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். யார் சம்பாதிக்கிற ஆண் குழந்தை இருக்கானோ அவனுடைய சம்பாத்தியத்திலிருந்து ஃபித்ரா கொடுக்க வேண்டும். மற்றபடிக்கு இன்றைக்கு சுபூ தொழுகைக்கு முன்னாலே உங்களுடைய வீட்டிலே ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தையின் பெயராலையும் ஒரு ஃபித்ரா கொடுக்க வேண்டும். ஆக எல்லாமே உங்கள் மேலே வாஜிபாக்கி விடுகிறது. சிலர் சொல்லுவா நாங்க நோன்பே வைக்கல, அதனால அது ஃப்ரீனா இதுவும் ஃப்ரீ. ஏங்க நீங்க ஏன் ஃபித்ரா கொடுக்கல, நான் நோன்பு வைக்கிறேன். ஏன் நோன்பு வைக்கல, நான் ஃபித்ரா கொடுக்குறேன். தெனாலிராமன் படம் வரைஞ்சா தெரியுங்களா உங்களுக்கு? எல்லாரும் டிராயிங் போட்டியில கலந்துக்கிட்டாங்க, படம் வரையும் போட்டி. தெனாலிராமனும் போனான், படம் வரையும் போட்டி. வெறும் பேப்பரை வச்சுட்டு வந்துட்டான். மன்னர் கூப்பிட்டு கேட்டார், என்ன நீ எல்லாரும் அவ்வளவு படம் வரைந்திருக்கிறார்கள், நீ ஒண்ணுமே வைக்கல, வெறுமனே வரைச்சிருக்கிறேன். சொன்னா என்ன மன்னர் அவர்களை இப்படி சொல்றேங்க, பசு புல் மேய்கிற மாதிரி போட்டிருக்கிறேன். எங்கேயா அது புல்லு, எங்கேயா புல்லு தான் பசு சாப்பிட்டுடுச்சேன். அப்போ பசு இருக்குமே, புல்லு மேய்ஞ்ச பின்னால பசு எதுக்கு இங்க இருக்கிறது, கொட்டிலுக்கு போயிடுச்சேன். அப்படி ஏன் நோன்பு இருக்கல, ரோஜா ரத்தனி ஏங்க ஃபித்ரா கொடுக்கல, ரோஜா ரைனி உஸ்கே வாஸ்தே ஃபித்ரா भी नहीं जा. இப்படி ஒரு லாஜிக் நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். எவ்வளவு அருமையான லாஜிக். ஆகவே அருமை பெரிய, நீங்க நோன்பு இருந்திருந்தாலும் சரி, இல்லாம நோன்பு விட்டதே ஒரு பாவம், அதே ஒரு தப்பு, அதுக்கு மேல இன்னொரு தப்பு போனஸ் தப்பா. ஆகவே
நீங்கள் நோன்பு இருந்திருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி சதகுத்துல் ஃபித்ரா ஒவ்வொரு மேலே வாஜிபாக இருக்கும். அதை கொடுக்க அனைவரும் கடமைப்பட்டவர்கள். ஆகவே அருமை பெரியவர்களே, இந்த நாளிலே நாம் நம்முடைய சமுதாய பொறுப்பை நிறைவேற்றியவர்களாக நாம் எப்படி ரமதானுடைய அந்த ஈதுனுடைய இந்த பெருநாள் தொழுகையிலே கலந்து கொண்டிருக்கின்றோமோ அதை போலவே எல்லா தொழுகைகளிலும் நம்மை கலந்து கொள்வதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் கொடுக்க வேண்டும் என்று துஆ செய்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. آمين. ربنا لك الحمد لك شكر يا الله. اللهم صل على سيدنا مولانا محمد وعلى آل سيدنا محمد بارك وسلم عليه. اللهم إنا على ذكرك وشكرك حسن عبادتك يا حي يا قيوم برحمتك أستغفر. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم افتح لنا أبواب الخير وأبواب الصحة وأبواب السلامة وأبواب الرزق وأبواب الرحمة وأبواب البركة وأبواب التجارة وأبواب المعاملات وأبواب الدولة وأبواب القوة وأبواب العافية في الدين والدنيا والآخرة إنك على كل شيء قدير. لا إله إلا الله الحليم الكريم. سبحان الله رب العرش العظيم. سبحان الله رب السماوات السبع ورب العرش العظيم. الحمد لله رب العالمين. نسألك موجبات رحمتك وعظائم مغفرتك والغنيمة من كل بر والسلامة من كل اسم. لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا حاجة هي لك رضا إلا قضيتها يا أرحم الراحمين. اللهم يا رجائي يا مناعي يا غياثي يا مرادي يا معافي يا شفاعي كفيعي وحي يا غفور يا غفور يا غفور اغفر لي خطيئتي يوم يبعثون يا الله يا الله يا الله يا غفور يا غفور يا غفور يا رحمن يا رحمن يا رحمن يا رحيم يا رحيم يا رحيم يا كريم يا كريم يا كريم. ربنا لا تجعلنا فتنة للقوم الظالمين ونجنا برحمتك من القوم الكافرين. ربنا لا تجعلنا فتنة للذين كفروا واغفر لنا ربنا إنك أنت العزيز الحكيم. اللهم حفظنا من كل بلاء الدنيا ومصيباتها وفتنتها وعذاب الآخرة. توفنا مسلما والحقنا بالصالحين. ربنا اغفر لنا ذنوبنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. ربنا اغفر لنا وإسرافنا في أمرنا وثبت أقدامنا وانصرنا على القوم الكافرين. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة عين واجعلنا للمتقين إماما. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய ஜாஹிருடைய பாவங்களையும் பாத்தினுடைய பாவங்களையும் நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய குடும்பத்தாருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் தெரிந்து செய்த பாவங்களையும் தெரியாது செய்த பாவங்களையும் யா அல்லாஹ் நீ மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் அனைத்து துன்பங்களிலேயும் எங்களை பாதுகாப்பாயாக. அனைத்து கஷ்டங்களிலேயும் எங்களுக்கு பாதுகாப்பருள்வாயாக. யா அல்லாஹ் நீ உலகத்தினுடைய இந்த பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய அதிபதியாக இருக்கிறாய். யா அல்லாஹ் உன்னுடைய அனைத்து ஆட்சிக்கும் அனைத்தும் கட்டுப்பட்டதாக இருக்கிறது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னிடத்திலேயே நாங்கள் கையேந்தி இருக்கிறோம். யா அல்லாஹ் யா அல்லாஹ் நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடத்திலேயே உதவி தேடுகிறோம். யா அல்லாஹ் உன்னை தவிர யாரையும் நாங்கள் பற்றுக்கோடாக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை எந்த துன்பத்திலையும் கைவிட்டு விடாதே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களை உலகத்தின் முன்னிலை கேவலப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஆகிரத்தில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுக்கு உலகத்திலேயும் கண்ணியத்தை கொடு, ஆகிரத்திலேயும் மரியாதையை கொடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜியாரத்தை நசீபாக்கி வை. யா அல்லாஹ் யா அல்லாஹ் கியாமத் நாளிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய திருக்கரத்தாலே ஹவுஸ கௌசர் குடிக்கக்கூடிய பாக்கியவான்களாக எங்களை மாற்றி வைப்பாயாக. யா அல்லாஹ் யா அல்லாஹ் புல் சிராத்தின் கூடிய கடுமையான பாலத்திலே இருந்து எங்களை மின்னலை போல கடக்க செய். யா அல்லாஹ் யா அல்லாஹ் ஜன்னத்தினுடைய அனைத்து வாயில்களிலேயும் எங்களை அழைக்கக்கூடிய அளவுக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக மாற்றி. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய ஆமால்கள் மிக கேவலமாக இருக்கின்றன. யா அல்லாஹ் எங்களுடைய ஈமான் பலகீனமாக இருக்கிறது. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய ஆமால்களை நீ உறுதியானதாக மாற்றி. யா அல்லாஹ் எங்களுடைய ஆமால்களில் இக்லாஸை கொடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய ஆமால்களில் இந்த பகட்டை ஒழித்து விடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய ஆமால்களில் வெடிப்பகட்டை நீ நீக்கிவிடு. யா அல்லாஹ் யா அல்லாஹ் நீ உன்னை மட்டும் நாங்கள் ராஜி செய்வதற்காக அமல் செய்யக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு தௌஃபீகை கொடு. யா அல்லாஹ் ஷைத்தானுடைய வலையிலிருந்து எங்களை காப்பாற்று. யா அல்லாஹ்
யா அல்லாஹ் எங்களுடைய முஹல்லாவிலே எத்தனை பேர் வியாதியஸ்தர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடு யா அல்லாஹ். எங்களுடைய பரேஷானியை நீ நீக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். எங்களுடைய கஷ்டங்களிலே இருந்து எங்களுக்கு விடுதலை அளிப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய பாதுகாப்புக்கு மலக்குகளை கொண்டு நீ ஏற்பாடு செய்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கெங்கெல்லாம் தீனுடைய இஜ்திமாக்கள் நடைபெறுகிறதோ அவைகளை அனைத்திலையும் நீ வெற்றியை கொடுப்பியா அல்லாஹ். யா அல்லாஹ் இஸ்லாமினுடைய பெயரை யா அல்லாஹ் உலகத்திலேயும் மறுமையும் நீ பெரிதாக்கு யா அல்லாஹ். யா அல்லாஹ் பாத்திலை எங்களுக்கு பாத்திலாக காட்டிக் கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹக்கை ஹக்காக எங்களுக்கு காட்டிக் கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹக்கின் மேலே நிலைத்திரு இருக்கக்கூடிய அந்த பக்குவத்தை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். பாத்திலே இருந்து விடுதலை பெறக்கூடிய அந்த பக்குவத்தை எங்களுக்கு அளித்து விடு யா அல்லாஹ். பாத்திலை எதிர்க்கக்கூடிய சக்தியை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அனைத்து துன்பங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடு யா அல்லாஹ். ஆகிரத்தினுடைய நரகத்திலே இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் மலக்குகளை கொண்டு எங்களின் மேலே பாதுகாப்பை அருள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் 4 திசைகளிலே இருந்து வரக்கூடிய துன்பங்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஆகாயத்திலிருந்து வரக்கூடிய துன்பங்களிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடு யா அல்லாஹ். பூமியிலிருந்து கிளம்பக்கூடிய துன்பங்களிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் என் நஃப்ஸ் என்றக்கூடிய ஷைத்தானிலே இருந்து எங்களுக்கு விடுதலை கொடு யா அல்லாஹ். நஃப்ஸை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அளவுக்கு சக்தி எங்கள் அனைவருக்கும் அருள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாதுமார்களுக்கு நீ ஜன்னத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையர்கள் மௌத்தாக இருந்தால் அவர்களுக்கு மக்ஃபிரத்துடைய ஃபைஸலா செய்ய அல்லாஹ். அல்லாஹ் அவர்களுக்கு ஜன்னத்துடைய ஃபைஸலா செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய கேள்வி கணக்கை நீ எளிதாக்கி வை அல்லாஹ். யா அல்லாஹ் அவர்களுடைய கேள்வி கணக்குக்காக நாங்கள் கேட்கிறோம் அல்லாஹ். எங்களுடைய கேள்வி கணக்கை பற்றி எங்களுக்கு தெரியவில்லை யா அல்லாஹ். எங்களுடைய கேள்வி கணக்கை வைத்து எங்களை பிடித்து விடாத யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய ஆமாலை கொண்டு எங்களை பிடித்து விடாத யா அல்லாஹ். உன்னுடைய கருணையின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய குழந்தைகள் இடத்திலே கையேந்தி இருக்கிறோம் யா அல்லாஹ். 70 தாய்களை விட சிறந்த அன்புடையவன் யா அல்லாஹ். அந்த நம்பிக்கையிலேயே நாங்கள் இருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை நீ ஒரு தாயை போல இருந்து மன்னித்து விடு யா அல்லாஹ். எங்களுடைய ஆமாலை நீ பார்க்காதே யா அல்லாஹ். உங்களுடைய கருணையை கொண்டு உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு எங்கள் அனைவருக்கும் மகஃபிரத்துடைய ஃபைஸலா செய்ய அல்லாஹ். எங்களுடைய கேள்வி கணக்கை எளிதாக்கி வை அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஆறாமாக்கி வை அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஜன்னத்துடைய வாழ்க்கையாக மாற்றி அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய கபரிலே இருந்து எங்கள் பூச்சி புழுக்கள் எங்களை தீண்டாமல் பார்த்துக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நாங்கள் ரேசாவாக ஆகி போய்கின்ற அந்த நேரத்திலே யா அல்லாஹ் யாருமே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லாத அந்த நேரத்திலே, யாருமே எங்களுக்கு துணை இல்லாத அந்த நேரத்திலே யா அல்லாஹ் உன்னுடைய குர்ஆனை கொண்டும் உன்னுடைய இபாதத்தை கொண்டும் எங்கள் அனைவருக்கும் நீ நண்பர்களாக அருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய கபரிலே உன்னுடைய மலக்குகளை எங்களுக்கு நண்பராக்கி வை யா அல்லாஹ். குர்ஆனை எங்களுடைய நண்பராக ஆக்குவதற்கு எங்களுக்கு தௌஃபீக் கொடு யா அல்லாஹ். எங்களுடைய இபாதத்தை எங்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்காக எனக்கு நீ தௌஃபீக் கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய இல்மிலே நீ முன்னேற்றத்தை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் இல்மினுடைய முன்னேற்றம் வரும்போது ஏற்படும் கர்வத்திலே இருந்து எங்களை பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் கர்வப்படுகின்ற ஷைத்தானுடைய வழியிலே எங்களை செலுத்தி விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஷைத்தானுடைய வழியிலே இருந்து எங்களை மீட்டெடு யா அல்லாஹ். நிச்சயமாக நாங்கள் ஷைத்தானுடைய வழியிலே தான் யா அல்லாஹ் போய்கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் உன்னுடைய கருணை கொண்டு எங்களை மீட்டெடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் அந்த வழியிலிருந்து மீண்டு வர தெரியாதவர்களாக நாங்கள் தத்தளிக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஒரு சிறு குழந்தை ஆற்றினுடைய வெள்ளத்திலே அடித்து போவதை போல ஷைத்தானுடைய ஃபித்னாவிலே நாங்கள் மாட்டியிருக்கிறோம் யா அல்லாஹ். பிதத்தினுடைய ஃபித்னாவிலே மாட்டியிருக்கிறோம் யா அல்லாஹ். ஷிர்கினுடைய அந்த ஃபசாதிலே மாட்டியிருக்கிறோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னை தவிர எங்களை மீட்டெடுக்க யாரும் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் அந்த ஃபித்னாவிலிருந்து மீட்டெடு யா அல்லாஹ். ஷிர்க பிதத் ரியாவிலே இருந்து எங்களை மீட்டெடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஹக்கான வாழ்க்கை வாழக்கூடிய அந்த தௌஃபீகை கொடு யா அல்லாஹ். கலிமாவுடைய வாழ்க்கை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். இருக்கின்ற நேரத்தில் எங்களுடைய உள்ளத்தின் மேலே எங்களுடைய உள்ளத்திலேயும் எங்களுடைய நாவலின் மேலேயும் கலிமாவினுடைய வாழ்க்கை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். எங்களுடைய நாவிலிருந்து கலிமா வெளிப்படக்கூடிய அந்த வாழ்க்கை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் கியாமத் நாளிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து இருக்கக்கூடிய வாழ்க்கை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். மா சித்திகீன் அவ ஷுஹதாய் வ சாலிஹீன் என்று யாருக்கு நீ வாதா செய்தாயோ அந்த கூட்டத்தில் எங்களை சேர்த்து வை யா அல்லாஹ். சலாமுன் கௌலும் மிர் ரப்பிர் ரஹீம் என்ற கூட்டத்திலே எங்களை சேர்த்து வை யா அல்லாஹ். வம்தாதுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமீன் என்ற கூட்டத்திலிருந்து எங்களை விலக்கிக் கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் உங்களுடைய நல்லடியாருடைய கூட்டத்திலே சேர் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ஷுஹதாக்களுடைய கூட்டத்திலே சேர் யா அல்லாஹ். ஷாஹிதீன் சாலிஹீன்களுடைய கூட்டத்திலே சேர் யா அல்லாஹ். நபிமார்களுடைய நட்பை எங்களுக்கு கொடு யா அல்லாஹ். ஷுஹதாக்களுடைய நட்பு கொடு யா அல்லாஹ். சாலிஹீன்களுடைய நட்பு கொடு யா அல்லாஹ். வலிமார்களுடைய நட்பை கொடு யா அல்லாஹ். இமாம்களுடைய நட்பை கொடு யா அல்லாஹ். யார் எந்தெந்த நல்லடியார்கள் உன்னிடத்திலே துவா செய்கிறார்களோ அந்த துவாவிலையெல்லாம் எங்களுக்கு பங்கை கொடு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாதுமார்களுக்கு மிகப்பெரிய உயர்ந்த தர்ஜாவை கொடு யா அல்லாஹ். அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடு யா அல்லாஹ்.
யா அல்லாஹ் எங்களை பார்த்து மற்றவர்களும் தீனுக்குள்ளே வரக்கூடிய அந்த வாழ்க்கையை எங்களுக்கு அருள்வாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் யாரும் எங்களை பார்த்து இந்த தீனுடைய வாழ்க்கையிலிருந்து விலகி போய்விடாமல் எங்களை பாதுகாத்துக்கொள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய துஆவை உன்னுடைய கருணை கொண்டு உன்னுடைய அருளை கொண்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சதகாவிலே நீ கபூல் செய்வாயாக அல்லாஹ். ரப்பனா இக்ஃபிர் லனா ذுனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா வ ஸப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். ரப்பி இக்ஃபிர் வர்ஹம் அன்த கைருர் ராஹிமீன். ரப்பி இக்ஃபிர் வர்ஹம் அன்த கைருர் ராஹிமீன். ரப்பி இக்ஃபிர் வர்ஹம் அன்த கைருர் ராஹிமீன். வ ஸல்லல்லாஹு தஆலா ஸல்லம அலா கைரி கல்கி முஹம்மத் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.